மகிழ்ச்சியான இந்த ராத்திரி வேலைக்கான நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்கான நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு எத்தனை கோடி நன்றிகள் செலுத்தினாலும் அது மிகையாகாது. எண்ணற்ற நன்மைகளை கர்த்தாவே எங்களுடைய வாழ்வினாலே கர்த்தாவை செய்து இந்த மாதத்துடைய கர்த்தாவை இறுதி வாரத்தை நாங்கள் ஆண்டவரை கடந்து போக எங்களுக்கு கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் கர்த்தாவே உம்மை பாட, புகழ, போற்ற, துதிக்க, ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆராதனையில் கர்த்தாவே உடைய கிருபை எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகம் எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே உலா வேணுமா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற தாசரை கர்த்தாவே நீர் மூடிமறைத்து பேசுவீராக. ஆண்டவரே நாங்கள் கேட்க, ஆண்டவரே அதை கேட்டு ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதில் விட்டு விடாதபடி ஆண்டவரே பச்சை மரத்தில் ஆண் அடித்தது போல ஆண்டவரே எங்கள் இதயங்களிலே நாங்கள் பதிவு வைத்துக் கொண்டு கர்த்தாவே உடைய தெய்வ வசனம் நினைத்து பார்க்கும்படியாய் அசை போடும்படியாய் கிருபை செய்வீராக. தொடர்ந்து பிரசன்னம் தாமே எங்கள் அனைவரோடு கூட இருந்து வழிநடத்துவருமாய் கர்த்தர் மீட்பெறும் அருமை ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம்மை தேடாத நாட்களும் இல்லை.
పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతుము. అతి పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతుము. నీవు నా పక్షమై నన్ను నిలిచెగా, నీవు నా తోడై నన్ను నడిపించెగా. தானே மாறாத நேச மகிமையின் கீதங்கள் என்ற பாடல் புத்தகத்தை டாக்டர் E.K. துரைராஜ் மகாபலிபுரம் மோரிஸ் குடும்பத்துடைய மூத்த ஊழியக்காரரும் RSCM மினிஸ்ட்ரீஸ் மகாபலிபுரம் அவருடைய குடும்பத்தாருக்கு காதிர்வேலு கிறிஸ்துவின் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், ஒரே ரூபாய் இல்லாம 25 பாடல் புத்தகங்களை இந்த சபைக்காக அவர் இலவசமாய் காணிக்காய் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியர்களுக்காக, அவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவர் குடும்பத்துக்காக நாம் ஜெபித்துக்கிறோம். கர்த்தர் அவருடைய ஊழியர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. காதுகளுக்கு கிறிஸ்துவின் சபையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அருமையான மோரிஸ் குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர் E.K. துரைராஜ் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம்.
அன்போடு கூட அவரை நான் அழைக்கிறேன். ஆராதிக்கிறீர்கள் அன்பின் நல்ல தகப்பனே. தேவரீ, இதோ இந்த இரவு நேரத்திலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற துதிகளையும் ஸ்தோத்திர பதிகளையும் ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனே, இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இதோ இருவரும் கருக்குள்ள பட்டயமாகிய உம்முடைய வேதத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உம் மீது இருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உலகத்திலே உமக்காக நாங்கள் சாட்சிகளாய் எழுதி பிரகாசிக்க உதவி செய்தப்பா. வந்திருக்கிற யாரோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இறைகளை ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கொண்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அன்பான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலே இந்த கிராமம் முழுவதும், ஏன் இந்த உலகத்தின் ஒரு பகுதி முழுவதும் இந்த இரவிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை விழிப்போடு ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழித்திருங்கள். இந்த மாம்சம், இந்த சரீரம், இது பலவீனம் உள்ளது. ஆனால் ஆவியோ, அந்த ஆவி இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே கிராமத்திலேயும் எத்தனையோ பேர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் விழித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் நம் நிமித்தம் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 35 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாணவனாக சந்தித்தேன். உங்கள் ஆயர், உங்களுடைய பாஸ்டர் காமராஜையாவை ஒரு மாணவனாக சண்டே கிளாஸ் பாட்டு சொல்லிக் கொடுக்க இந்த சென்னையிலே கவுட்டன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விடுதியில் நான் சந்தித்தேன். ஞாபகம் இருக்கின்றது. பரிச்சயமானவர். ஏன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் இருக்கிற அநேக பிள்ளைகள், மதனங்களு, அதை பார்க்க போகிற பகுதிகளில் நிறைய பிள்ளைங்க அந்த இடத்துல படித்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் அரசு பணியில் இருந்தாலும் கூட அதை விட மேலான தேவனுடைய அரசு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த ஒரு கிராமத்திலேயும் கூட ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆத்ம ஆதாயம் செய்யும்படியாய் அவரை ஒரு ஆயராக பார்க்கும் பொழுது, அவரை ஒரு பாஸ்டராக பார்க்கும் பொழுது பரவசம் அடைந்தேன். ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கார், நீங்க வரணும் சொல்லிட்டு. வசனங்கள் 1, 2 வாசிக்கவும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைக்கன்மான தேவ ஜனங்களே, 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையை அவர் நினைவில் கொண்டவராய், தம் ஜனங்கள் அடிமைகளாய் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆளப் பிறந்தவர்கள் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மாபெரும் தலைவனை உருவாக்கி பேசுவதற்கு லாயக்கற்ற திக்குவாயனான ஒரு மோசேயை ஆண்டவர் அழைத்து அவனை தகுதிப்படுத்தி அரசனோடு பேசும்படியாய் தன் பிள்ளைகளை அந்த அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நேராய் விடுவிக்கும்படியாய் அவரை தெரிந்து கொண்டு வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தார். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நான் ஆண்டவருக்கு அந்த கூலிகையாய் மாறப்போகிறேன்.
நான் ஆண்டவருக்காக எக்காலமாய் மாறப்போகிறேன். ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உருகி சத்தமாய் மாறியது. அநேக யோவான்ஸ்நானுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புவதற்கு இந்த கனிகளை கொடுத்து என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் நித்தம் அநேகருடைய காற்களிலே கேட்டதினால அநேக தங்களுடைய பாவங்களை அனுப்பிவிட்டு ஆண்டவருக்காக அவர்கள் எழுதி பிரகாசித்தார்கள். இன்றைக்கு நாம் கூட ஆண்டவருக்காக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை கிருபையின் வரங்களை ஆண்டவர் ஈவாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். வாலிப வயதிலே மனம் போன போக்கிலே ஓடாமல் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும்படியாய், ஆண்டவருக்காய் இசை கருவிகளை மீட்கும்படியாய், ஆண்டவருக்காய் நாம் ஒன்று கூடி இந்த இடத்துல நாம் ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோமே. ஆண்டவர் நம்மை பார்த்து என் பிள்ளைகளை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், என் பிள்ளைகளை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், மகிமை அடைகிறேன். இந்த ஆண்டவர் உங்களை குறித்து இந்த தினத்தில் சொல்கிறார். நாம் அனைவரும் கொடுத்து வைக்கிறோம். We are all blessed people. On account of our presence, God is going to be here. He is already exist. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாமே சொல்லுங்க. ஆமென். இந்த தினத்தில் கூட ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்க முன்பாக நம்மை நாமே ஒருமுகப்படுத்தலாமா? கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் அழைப்போம். ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நமக்காக சிந்திய இரத்தத்தையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவருடைய இரண்டாம் வருகையில் நினைவு கூறும்படியாய் இந்த திருவிருந்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார். அபாத்திரமாய் நாம் இதிலே பங்கேற்காமல் பாத்திரமாய் இதிலே பங்கெடுக்க நம்மை நாமே ஆராய்ந்து நமது பாவங்களை நாம் அறிக்கிறோம். ஆயக்காரன் சொன்ன அந்த ஜெபத்தை நாமும் சொல்வோம். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாய். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாய். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாய். நாங்கள் ஆராதிக்கிறீர்கள் அப்படின்னு இந்த நடுநிசையிலும் கூட ஆண்டவரே, தேவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே பட்ட பாடுகள், ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் கழுவப்படும்படியாய் நேசிய ரத்தங்கள், ஐயா உம்முடைய மரணம், உம்முடைய மீட்டெழுதல் ஆண்டவரே இதோ எங்களுக்கு நித்தியமாய் நினைவு கூறும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திருவிழாவுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ரத்தத்தில் உம்முடைய சரீரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இதோ நாங்கள் இதை நாங்கள் கொள்ளும் பொழுது, நாங்கள் குடிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனை தாங்க. தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் ஜீவன் உள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யப்பா. தொடர்ந்து ஆண்டவரே என்றும் நாங்கள் உமக்காக வாழ, தேவரீர் உமக்காக பிழைக்க, உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்ய. அந்த யாரோடு இடைப்படும் இதிலே பங்கு கொடுக்க யாரையும் திடப்படுத்தும் நிலப்படும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கொண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்லதாக. ஆமென்.
எங்களுக்காக திட்டப்பட்ட உடைய சரீரத்திலே எங்களுக்காக சொல்லப்பட்ட உங்களுடைய ரத்தத்திலே நாங்கள் கைவிடுகிறார் நீ கொடுத்த அன்பின் விருதுக்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடும் நீர் எங்களோடும் நிலத்திற்குபடியாய் அன்பின் விருதாய் எங்களுக்கு ஒரு உறவு மொழியாய் கத்தாவே எங்களுக்கு இணைப்பு ஏற்படுத்தி தந்தீருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அன்பினாலே கொடுக்கப்பட்ட அன்பின் விருதை கத்த நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து தந்துக்கிறபடியாக கிருபை செய்கிறார்கள். இதில் கைடுகிற நாங்கள் தொடர்ந்து கைடுகிற போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்க ஒரு ஆன்மாக்களாய் கத்தாவே எங்களை இந்த உலகத்தில் வாழும் நாள் வரைக்கும் உருவாக்கிட்டார். நாங்கள் தொடர்ந்து அன்பிற்கு தங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். இன்று ஒவ்வொருவரையும் தேவனத்தை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நாங்கள் உயிரிழத்திருக்கும்படியாக அனுப்பிடும் செய்தார்கள். துதிகள் அமைக்க செலுத்துவோம். எல்லாவற்றையும் பெற்று ஆக்கி இயேசு கிறிஸ்துவாக வேண்டிக் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே நம்மளால் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடுவோம். இது பொய்யான வாழ்க்கை, இது புகழை போல் வாழ்ந்து பொய்யான உலகம் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிடக்கூடிய முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் செலுத்துவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நாள்தோறும் எங்களை விசாரிக்கிற தேவனே, உமை நன்றி உடைய தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இதோ இந்த அஜய் சாலமனுக்காக செலுத்துகிறோம். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், கிருபையாய் நீர் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டையும் நீ கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் முடிசூட்ட வேண்டுமாய் நன்மையும் கிருபையும் என்றென்றும் தொடர தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் உங்களுடைய திருக்கரங்களிலே நீங்க ஏந்து ஆண்டவர, உங்களுடைய தோள்களிலே சுமந்து உங்களுடைய புயங்களிலே தாங்கி தேவரீருடைய வலக்கரம் கொண்டு நீர் மகனை வழிநடத்த வேண்டுமாய் செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கவியரசன் பிரியாவுக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திலீப் மீனாவுக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான ஒரு அங்கீகாரம் இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் நீர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த திருமணத்தில் ஆண்டவரே, இந்த இரு மனங்களையும் நீர் இணைத்தீரப்பா. தங்கள் வாழ்க்கையில் இவர்கள் நறுமணம் கமழ என் தேவன் ஆண்டவரே உமக்காக சுதந்திர வாசனையாய் எழுப்பி பிரகாசிக்க தேவன் கிருபை பாராட்டுவாப்பா. இவர்களில் வாழ்வு ஆண்டவரே அநேகருடைய நல் வாழ்வுக்கு ஏதுவாக இருக்க தேவன் கிருபை பாராட்ட மாட்டார்கள். உம்மை தலைவராக கொண்டு தேவரீர் உம்முடைய வழிநடத்துதல்களை ஆலோசனைகளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உலகத்திற்குரிய உன்னதத்திற்குரிய சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களால நன்மைகளினால நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற
ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, நீர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதிங்க. முதியோர்களுக்காக, தாய்மார்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இதோ இசைக்கருவியை வாசித்து நாமத்தை மகிமைப்படுத்தின பாடிய வாலிபர்கள் எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ பாஸ்டருடைய குடும்பத்தை இந்த கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவனே, இதோ ஆண்டவரே, இதோ உமக்காக அனைவரும் எழுதி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நீர் சந்தியுங்க, தேவைகளை சந்தியுங்க. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பகுதிகளிலே இதோ ஆத்ம ஆதாயம் செய்ய தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. வல்லமை உள்ள கருவிகளாக எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்கு ஏற்றபடி ஆண்டவரே, நாங்கள் பூரிகளாய் மாற நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெள்ளி தகட்டால் செய்யப்பட்ட அந்த பரிசுத்தமான பூரிகைகளாய் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. சபைக்கும் குடும்பத்திற்கும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்களுக்கும் யுத்தங்களுக்கும் பிரயாணங்களுக்கும் ஆண்டவரே, உடைய பூரிகையின் சத்தம் எங்களை வழிநடத்தப்பா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அதிகாலையில் ஆண்டவரே, உடைய ஜபத்தை நீ கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவான் என்று சொல்லிடப்பா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். யுத்தமும் உம்மை காண நீங்கள் உதவி செய்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீர் மகத்துவங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். இந்த திருச்சபையின் நிமித்தம் இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படுகிற உதவி செய்கிறோம். திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகிற மகிமை அனைத்தும் ஒருவருக்கே சொந்தமாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் சிநேகமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்து இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.